blessing is all function. You have to give it a value. So we have to visit, and the generation will be coming to go there. Yesterday, Kalu better the column around Jay column, I think I will have a was untidy. Making Kalu very better. Somebody all from everything so over. So you cannot tell about that everything will be only stable for a long time. கொண்டாட்டம் இருக்குது, கொண்டாட்டம் எல்லோரும் இருக்கும். நமக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டு மனுஷன் நினைக்காம எல்லா பொருளும் உண்மை கிடையாது. நேற்று இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் முடிஞ்சு எதுவுமே வந்து உலகத்தில் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ ஞான் ப்ராப்பர்லி அண்ட் லேர்ன் and properly and we have to live and operate to God and heart. அதோடக்கு கம்மி 2 மனசாட்சிக்கு கடவுளுக்காட்சி பயன்படுத்துறதுலாம் கூடாதுன்னு சக்தி கடவுள் சக்தி ரெண்டுக்கும் கூடாது, எனக்கு கூடாது. எல்சம் செட் किसी भी नहीं कल आगे फंक्शन नहीं है करो कल को इतना फंक्शन रहता है कि कुछ नहीं ले लेते. इसके लिए मेरे से कुछ आता है जो पाप पुण्य में आते कहते हैं उड़ते पिलर जाते नहीं सामने घर में स्वामी का जाओ मैं बन में आएगा तब यार जन्म இருக்கும் போட்டு ஒட்டி நல்லது. சாமி படம் யூடியூப் படம் எங்கே பெரிய பிளாஸ்டிக் இருக்க கொண்டாடுவா. பிளாஸ்டிக்கு எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டில் எவனா நிறைய புட்டனா எவனா கொண்டாந்தானா என்ன சொல்லு. நிறைய களவாண்டானே, அதான் களவாண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். முன்னாலே போட்டேனே வந்துக்கிட்டே இருக்காது, போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் ஏற்றுவாங்க, வச்சுக்கிட்டே இருப்பானா. நான் எப்போ முடிதுன்னு அதுக்குள்ளே 1 மணி நேரத்தில் பார்க்கணும். போயிட்டு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். புரியுதா? யூடியூப் அப்படின்னா இப்போ 50 வீடியோ போடுறேன். நான் சொல்லுதே கேள்வி, 50 வீடியோ போடுறதேன்னு வச்சுக்கோ, போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணதான் வெளிநாட்டு அமெரிக்காவில் இருக்குது. போய்கிட்டே இருக்குமா. நல்ல பூரா ஒரு மிஷின் வச்சுருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மிஷின், ரோபோட்டு கணக்கா. அது சலித்து ரெக்கமெண்டு வரும், அதை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் வர்றது தானே நல்லதாக இருக்கும். இப்போ எல்லா ஆக்டர் நடிக்காங்க, விஜய் படத்துக்கு தானே போவாங்க. ஏழை விஜய் படம் நல்லா இருந்துச்சுன்னா தானே போவாங்க. நான் சொல்கிறத உனக்கு புரியுதா? அப்படி போவோம். நல்ல வீடியோ 50 வீடியோவிலே நல்ல வீடியோ தான் ரெக்கமெண்டில் போய் அதை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் புரியுதா ப்ரொசீஜரு? மற்றாலாம் நேராக அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது? ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் போவான். அதுக்கப்புறம் மெமரி கார்டில் சேவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 3000 சப்ஸ்கிரைப். பணம் சத்தியமாக வரல, வரலப்பா. சத்தியம் யாரும் பண்ணுவாங்களா? பிள்ளை சத்தியமாக வரல. வந்தால் தான் நான் சொல்ல மாட்டேன். நாள் என்ன இருக்குது? வந்தாலும் வரட்டாலும் பணம் எனக்கு தான், வந்தாலும் எனக்கு தான், வரட்டான்னு நினைத்தேன். இதில் நான் பொய் சொல்லி என்ன ஆகுது? டீச்சர் வேலை பார்த்தா நான் பொய் சொல்ல முடியாது. வந்தாலும் எனக்கு தான் வரப்போதோ, வரலனாலும் எனக்கு தான். நஷ்டமாக லாபமோ உனக்கு அதில் என்ன இருக்குது? அதை சொல்றதுனால என்ன இருக்குது? பொய்யெல்லாம் சொல்ல முடியும். சொன்னால் தான் நான் சொல்லிடுவேனே. யூடியூப்பில் வருமானம் இருந்தால் தான் என் 10 ரூபா 15 ரூபாய்க்கு பிளாஸ்டிக்கை போட்டு விற்க வரேன். கார்லெல்லாம் போவேன். உடனே யூடியூப் கிஃப்ட்டுன்னு ஒரு கார் வாங்கிடுமுண்டே சொல்லுதேன். வெளிநாட்டு பணம்லா வந்தால் 50,000 வரும் மாதம். காப்பி ரைட்டிங் இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் அண்ணன் கல்யாணத்தை எல்லாம் எடுத்து போட்டேன். அண்ணன் கல்யாணம் பாட்டு வந்துடக்கூடாது. பாட்டு வந்தால் கிடைக்காது. 1000 மணி நேரம் ஒரு வருஷம். இந்த வருஷம் இப்போ ஆரம்பித்தோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் ஒர்க் ஆகணும். இடையில காப்பி ரைட்டிங் வந்துடக்கூடாது. இப்போ நான் ஷூட்டிங் எடுக்கல, வேற எங்கேயா பாட்டு கேட்கு, அவன் பாட்டு படித்து போட்டவன் காப்பி ரைட்டிங் போட்டாங்கன்னா வராது. நான் சொல்லுதா உனக்கு புரியுதா?
10 சேனலில் எனக்கு 4 சேனல் தான் ரன்னிங். மொபைல் வேறு ரிப்பேர் கொடுத்தப்பயே ஒரு பைய வாங்கிட்டு போயிட்டான். அவ்வளோ இதாக இருக்குது. நிறைய பொட்டனை பார்த்து இது ரிப்பேர் பார்த்து வச்சுருக்கேன். புதுசு கிடையாது, 6000 தான். யாராவது பழைய பொருள் எல்லாம் நிறைய 10 பாக்கெட்டு என்கிட்ட கொண்டாந்தானே கொஞ்சம் சொல்லிவிடேன். அப்புறம் வீட்டில் உள்ள பேப்பரை கூட கலந்து வந்துட்டாங்கன்னா நான் நினைக்க முடியாது. பேப்பர் கொஞ்சம் தான் இருக்க, பாதியை கலந்துட்டானு பூரா கலாண்டு போயிட்டானு. அதுக்கு தான் நான் கேட்குறது. உங்கள் அப்பா கோவப்படுத்தார், லூஸ் ஒன்றாட்டு போடுது அப்படிங்க. அப்படி சொல்லக்கூடாது. எனக்குன்னு ஒரு யூடியூப்புக்கு எடுத்து வச்சுருப்பேன், அது எனக்கு முக்கியம் தானடா சொல்லு. அன்றைக்கு வேறு ஹிந்தி புக்கு திடீர்னு போயிட்டு எவனும் சீட்டு போயிருப்பானோ என்ன வச்சது. அவனை தானே வைக்க சொன்னேன். இல்லை அங்கே நின்னவே எவனா சீட்டு போயிருப்பான். என்ன சொல்லுதா? படிக்கையில் தான் அம்மா பற்றி பாட்டு பிடிக்கும்.